நம்ம டாபிக் வைஸாக சயின்ஸில் ஷார்ட் நோட் பார்த்துட்ருக்கோம். இப்போ லைஃப் ப்ராசஸ்ன்ற பயாலஜி லெசனுக்கான ஷார்ட் நோட்ஸை பார்க்கலாம். இதில் டீப்பாகவே எல்லாமே இருக்குது. இதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம புக்கில் படிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும். எதை கவனிக்கிறோம், எதை கவனிக்க போகிறோன்றது நமக்கு தெரிஞ்சதுனால என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே உட்காடுறோம். அதில் நார்மலாக ஒரு பயாலஜி கிளாஸ்னால் பயாலஜி நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் அதுலேயும் வந்து உள்ள என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியறதுனால கவனிக்கும் தன்மை நேனோவாக கவனிக்கும் தன்மை அதிகமாகுது, நுணுக்கமாக கவனிக்கும் தன்மை அதிகமாகுது. அந்த நுணுக்கமாக கவனிக்கும் தன்மை அதிகமாகிறது நம்மளை வேறு ஃப்ரீக்குவென்சிக்கு கொண்டு போகும். ஒரே தொடர்ச்சியாக நம்ம ஒரு சப்ஜெக்டில் அவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால லைட்டாகவும் இருக்கிறதுனால எல்லாமே வந்து நம்ம லாங் டைம் மெமரிக்கு, அதாவது ஆழ்மனதுக்கு போகும். மறக்காதது மட்டும் இல்லாமல் கேட்குறப்ப திருப்பி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கிராஸ் டொமைன் இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கிறப்ப அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு அதிகம். எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.